ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் ரிஷபராசியை பற்றி பேச வந்துள்ளேன். ரிஷபராசியினோட வீடு 2ஆம் வீடுங்கிறதுனால அதனுடைய உருவம் காளை. இவர்கள் காளை எப்படியெல்லாம் பிறரை சுமைக்கின்றதோ அதே போலதான் இந்த ரிஷபராசிக்காரர்களும் ஓடி ஓடி உழைப்பாங்க. அனைவரிடமும் சகஜமாக பழங்குவாங்க. குடும்ப பொறுப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சுயமாக தனித்து எதுவுமே இயங்க மாட்டாங்க. எனவே இவங்களுக்கு பிறரோட துணையும் நல்ல காரிய தரிசியோ அவசியம் தேவைங்க. பொதுவா இந்த ரிஷபராசியின் அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா மாடு வளர்ப்பாங்க. பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துலதான் இவங்க இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அது நல்லதுதாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்கள் பெண்கள் அதிகமாக வரக்கூடிய பேன்சி ஸ்டோரு, துணிக்கடை, ஹாஸ்டலு இந்த மாதிரி பகுதிகளில் தான் வீடு அமைங்க. வீட்லேயும் வசிப்பாங்க. ரிஷபராசிக்காரங்கள் பெண்கள் அழகு நிலையங்கள் வைக்கலாம். சொந்தமாக வீடு இருக்கும். ஏன்னா காலபுருஷ ராசிக்கு 4வது வீடு சந்திரன் ரிஷபராசியில உச்சமாக இருக்கிறார். அதனால சொந்த வீடெல்லாம் இவங்களுக்கு இருக்குங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க எப்படிப்பட்டாலும் கடன் வாங்கியாச்சு வீடை கட்டிடணும், சொகுசு கார் வாங்கிடணும், அதையெல்லாம் செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு கடன் அடையிலேயே அப்படிங்கிறது புலம்புவாங்க. ஏன் அடையில அப்படின்னு புலம்புவாங்க. இவங்க கடன் ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க அழகு பொருட்கள் மீது ஆசை அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு சினிமா நடிகர்கள் நண்பர்களாகவும் இருப்பாங்க. சினிமா நடிகர் வீட்டுக்கு அருகில் இவங்க வீடும் இருக்குங்க. இவங்களுக்கு யாதவர் தொடர்பு உண்டு. இவங்க நாமம் போட்ட நண்பர்கள், பெருமாள் பக்தர்கள் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இவங்களுக்கு அமைவாங்க. இவங்களுக்கு இளைய சகோதரி இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னத்தான் அழகா வீடு கட்டினாலும் ஒரு மன திருப்தி இருக்காதுங்க. இவங்களுக்கு வெளிநாடு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மனைவியால சுகமும் இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்கள் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வேடதாரி இவர்கள் ஈஸியாக மற்றவங்களை கவர்ச்சியாக நடந்து கொள்வாங்க. நட்பாகவும் வச்சிருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் என்பது தாயிடம் வளர்ப்பது. அதாவது நான் பெரியம்மா வீட்டுல படிச்சேன், நான் சித்தி வீட்டுல படிச்சேன் ஒரு இயற்கையாய் மாற்றான் தாயிடம் வளர்வது தான் இந்த அமைப்பு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அவங்க வீட்டில் காதல் திருமணம் நடக்கும். இவங்களுக்கு நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருங்க. இவங்க அடுத்தவங்களை உருவாக்குவாங்க. இவங்களிடம் அடுத்தவரோட பணப்புழக்காட்டம் இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இவங்களுக்கு ஜோதிடங்கிற கலை தானாக வருங்க. புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரமாக இருக்கும். அதாவது புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிஷம். அதாவது அந்த சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வடிவேலு நடிச்சிருப்பாங்க. அதுல வடிவேலுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் வடிவேலுக்கு குழந்தை இல்லாம காட்டியிருப்பாங்க. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது ஒரு புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரம். அதனாலதான் அந்த மாதிரி கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட இன்னொரு குழந்தை பிறப்பதற்கு இடைவெளி இருக்குங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க வழக்கில் வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெறக்கூடிய தன்மையும் உண்டுங்க. ரிஷபராசிக்காரங்க கடன் வாங்காம தன் குடும்ப சூழ்நிலை வாழ முடியாதுங்க. கட்டாயத்துல தான் அவங்க இருப்பாங்க. அவங்க கடன் வாங்காம இருக்கவும் முடியாதுங்க. இவங்க உத்தியோகத்திற்கு செல்வது சிறப்பு. ரிஷபராசிக்காரங்க மென்மையாக பேசக்கூடியவங்க. பேச்சு சிரிப்புத்தன்மையுடன் எப்போதுமே காணப்படுவாங்க. ரிஷபராசிக்காரங்க பொருட்களை சேமிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. கர்ம காரியங்களை பொறுப்புடன் செய்யக்கூடியவங்க தான் இவங்க. அப்புறம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பார்க்குற பொருள் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் கர்வம் இருக்குங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு. காலசக்கரத்துக்கு ரிஷபராசி முகப்பதியை குறிக்கிறதுனால இந்த ராசி கட்டத்தில் பிரச்சனைக்குரிய கிரகம் நிற்கும் போது முகப்பகுதிகளில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க சுலோத்தமம் சம்பந்தப்பட்ட ராசிங்கனால சைலி, சைனஸ் போன்ற நோய்கள்லாம் வருங்க. இவங்களுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால பெண்களினோட நட்பு அதிகமாக இருக்கும். கலைகளில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. இவங்களோட செயல்பாடுகள் குடியிருப்பு வீடு, படுக்கை அறை அனைத்துமே கலை சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டுடன் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்நிய தேச சஞ்சாரமோ பிறப்படத்தை விட்டு வெளி இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. இந்த ராசிக்காரங்க மனைவியினோட கையை ஓங்கி இருக்குங்க. இவங்களோட தொழில் கூட்டு தொழில் சிறப்பாக அமையுங்க. இவங்களுக்கு பருத்த உடலும் கம்பீரமான தோற்றமும் தான் இருக்கும். உணவை எப்பயுமே ருசித்து தான் சாப்பிடுவாங்க. ஆடைகளை விரும்பி அணிவாங்க. தாய்ப்பாசம் அதிகமாக இருக்குங்க. அனைத்து சுகத்தையும் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும்.
அனைவரிடம் வேடிக்கையாக பேசுவாங்க. இவங்களுக்கு ஒரு மந்தமான குணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு கல்வின்னு அப்படி பார்த்தீங்கன்னா கல்வி, கணிதம், சாஸ்திரங்கள் ஓரளவு கற்று தெரிந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு தெய்வீக வழிபாட்டுடன் பக்தியும் சிரத்தையுடன் தான் இருப்பாங்க. ஆடை, ஆபரணங்கள், நகைகள், செல்வம் ஆகியவற்றை பெற்றிருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு மனைவியிடமும் குழந்தையிடமும் பிரியமாக பேசுற பழகுற குணம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க வந்து தாராள குணத்துடன் செலவு செய்யாமல் பிறனை செய்ய சொல்லி அதன் மூல பலன்களை பெறுவது தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்க தலைமை பதவி வகிப்பவர்களாக இருப்பாங்க. நிலையான காரியங்களை செய்ய விரும்புவாங்க. உத்தியோகத்தை விட வியாபாரத்தையும் சுய தொழில தான் இவங்க விரும்புவாங்க. உள்ளூரிலேயே வசிக்க விரும்பணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க பிறரோட ஆலோசனை கேட்பாங்க. ஆனா அதை கேட்டுட்டு தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்யறவங்க இவங்க. இவங்க வந்து தன்னோட முடிவுகளை எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. இவங்க வந்து பூர்வீக சொத்துக்கள் உடையவர்களாக இருப்பாங்க. எதிர்கால சந்ததிக்காக நிறைய விட்டு செல்பவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவர்களுக்கு தலைமை பண்பு, நிர்வாகத்திறன், சகிப்புத்தன்மை, பொது நலம் ஆகியவையெல்லாம் இருக்குங்க. எளிதில் சந்திக்க முடியாத நபராகவும் இருப்பாங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலும் இருப்பாங்க. இவங்க வந்து தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல இருந்து விலகாமலும் இருப்பாங்க. விடாமுயற்சி வந்து அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு தோல்வி, பயம் அப்படின்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாதுங்க. நிறைய எதிரிகளை வந்து வச்சிருப்பாங்க. அரசியலில் ஈடுபடினா கூட எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இவங்களுக்கு அடிப்படை தேவைகள் வந்து சிரமம் இல்லாமல் பெற்றுக்குவாங்க. இவரை நம்பி பல பேரும் இருப்பாங்க. நிரந்தரமான முடிவை தான் இவங்க வந்து எடுப்பாங்க. இவங்க வந்து பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள், சகிப்புத்தன்மை, கடின உழைப்பு மற்றும் எல்லா உயிரிடத்த அன்பு செலுத்துறவங்களா தான் இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக இவங்களுக்கு வீடு, மனை வந்து லாபம் உண்டுங்க. விவசாயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. உணவு உண்பதிலே ஆர்வமாக இருப்பாங்க. இவர்களுக்கு எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கும். அதனால தான் சரியான நேரத்தில் முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. லேட்டாக தான் முடிவுகளை எடுப்பாங்க. ஆனால் அதற்கான விளைவுகளை வந்து சந்திப்பாங்க. பொதுவாக ஆரோக்கியமாக தான் இவங்க வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம், ரியல் எஸ்டேட்டு, அரசுத்துறை, சுயதொழில், மருத்துவம், நீதி, தணிக்கை போன்ற துறைகளில் வந்து ஈடுபடுபவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து தாய் பிள்ளை ஆனாலும் வாயு வயிறு வேறு அப்படிங்கிற கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவர்களாக தான் இருப்பாங்க. எந்த செயலையுமே தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள முயற்சிப்பாங்க. தன் காரியத்தில் கண்ணா இருந்து தனக்கு உண்டான வேலையை வந்து முடிச்சு கொள்வாங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களுக்கு சுயநலம் கொஞ்சம் இருக்குங்க. அதே போல் பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு முறையை பின்பற்றுறதுல கொஞ்சம் தயங்குவாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆழமான பக்தி வந்து இருக்காது. ஒரு ஆனந்தமான வாழ்வை தான் எதிர்பார்ப்பாங்க. தன் வேலையை முடிப்பதற்காக குறுக்கு வழியை கூட இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. பாவ புண்ணியங்களில் வந்து நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இவங்க வந்து பணத்தை வச்சு பணத்தை பெருக்கிற வித்தை அறிந்தவர்களாக தான் இருப்பாங்க. சேமிப்பு குணத்தோட கஞ்சத்தனமும் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. இவங்களுக்கு பயனில்லாத சொல்லு மற்றும் செயல் இவரிடமிருந்து வெளிப்படாது. ஓய்வு எடுக்க விரும்பவே மாட்டாங்க. இவங்களுக்கு உடனடியாக பயந்த செயல்களை மட்டும்தான் இவங்க வந்து செய்வாங்க. எங்கே போனாலும் தனக்கு சௌரியமான வசதிகளை உருவாக்கிக்குவாங்க. எதிலுமே சமரசம் செய்து கொள்ள மாட்டாங்க. ரிஷபராசி பெண் ராசி அப்படிங்கிறதுனால பெண் தன்மை அதிகமாக இருக்குங்க. ஆண்களாக இருந்தால் கூட பெண்களுடைய சில குண நலன்கள், பண்புகளும் தானாகவே அவங்களுக்கு வந்து இருக்குங்க. பேச்சு தன்மையில் அமைதியும் பொறுமையும் நிதானமும் இதெல்லாமே இவங்க கிட்ட இருக்குங்க. பாச உணர்வுகள், குழந்தைகிட்ட அன்பு காட்டுறது, ஈடுபாடு இதெல்லாமே அவங்க கிட்ட ஒரு குணமாக வச்சிருப்பாங்க. உருவம் வந்து மாடுங்கிறதுனால அந்த மாடு வந்து ஒரு இடத்துல மேய்ஞ்சா கூட தூய்மையாகவும் மேய்ஞ்சிரும். தன் பசியை வந்து ஆத்திக்கும். அதே போல தான் இவங்க ஒரு இடத்துக்கு இருக்கும் பணியாகட்டும், செய்கையாகட்டும் தெளிவாக நடத்தி முடிப்பாங்க. மாடுகளை ஒரு வேலைக்கோ ஒரு செயலுக்கோ பழகிவிட்டா அவ்வளவு விரைவில் தன் பணியிலிருந்து மாற்றிக்கொள்ளாது. அதே போல தான் இவங்களும் ஒரு பழக்கத்திலிருந்து மற்றொரு பழத்துக்கு மாற்றுவது மிக மிக கடினங்க. இவங்க குடும்பத்திற்காகவும் சொந்தங்களுக்காகவும் கடினமாக உழைப்பவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களில் நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கிரிவலம் செல்வதும், மலையேறு கோயிலுக்கு செல்வதும், அல்லது நடைப்பயணம் போகக்கூடிய கோயிலுக்கு செல்வதும், அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே பிரச்சனை, அடிப்பிரச்சனை, கோயிலை வள சுற்றுவது, இது போன்ற வழிபாடுகளை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அது குறிப்பாக மலையேறு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுவது உறுதிங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து
கர்மாக்களை கழிப்பதற்காகவே இந்த உலகில் பிறப்பு எடுத்திருப்பாங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.